வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். கடந்த 24 மணி நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை தெரிவித்துள்ளது. பொதுவாகவே சட்டம் ஒழுங்கு கேலிக்குள்ளாகி இருக்கும் நிலையில் வெறுப்பு பேச்சுகளும் வெறுப்பு பிரச்சாரங்களும் சமூக வலைத்தளங்களில் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக சமூக ஆர்வலர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 12 பாலியல் வன்கொடுமைகள், எல்லாமே குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஒரு பலவீனமான ஒரு அரசு, ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு நிலையெல்லாம் சுட்டி காட்டி அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக உங்களோட பார்வை? பலவீனமான அரசு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு முன்னால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வேறு சில கேள்விகளை எடுத்து வைக்கலாம். இவங்க சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புங்கிறத தான் ஒரு பிரச்சார கருவியாக பயன்படுத்தி வந்தாங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்ட வழக்குகளிலும் கூட விஜய் அவர்கள் கேட்டது என்னென்னா, போன உயிரை நீ திருப்பி தந்துடுவியா? என்ன சார் முதல்வர் சார், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கும் சிஎம் பதில் சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு டோன் அவர் எடுத்தார். ஒவ்வொரு குற்றங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை குற்றம் சுமத்தினார். அவர் அதை ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. சட்டம் ஒழுங்கை இது மேலும் 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 பேசி அதை ஒரு இன்ஸ்டாகிராம் பிரச்சார மெட்டீரியலாக அல்லது சோஷியல் மீடியா பிரச்சார மெட்டீரியலாக மாற்றி அவர்கள் கொண்டு போய் அதை சேர்த்தாங்க. அடுத்த நிமிடத்திலிருந்து இதெல்லாம் சரி செய்யப்படும்னார். இந்த பிரச்சனைகள்லாம் சிங்கப்பெண் படையை ஆரம்பிப்போன்னாங்க. அதை ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஒரு மாத காலத்தில் 200க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் நடந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம், அது குறையில கூடிக்கிட்டே போகுது. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது ஏறிக்கிட்டே போகுது. இப்போ 5, 12ங்கிற ரேஞ்சில் நிற்கிது. அப்படின்னா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எதனால் இந்த அரசின் மீது குற்ற மனோபாவம் இருப்பவர்களுக்கு பயம் இல்லை. இது நம்ம குற்றம் செய்வதற்கான காலம் அப்படின்னு அவன் நம்பினால் ஒழிய, கிட்டத்தட்ட 3 மாவட்டத்துக்கு ஒரு கேஸ் நடக்குது. கணக்கு போட்டு பார்த்தோன்னா இது ஏறிக்கிட்டே போகுது. பெண் போலீஸாருக்கு இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனைகள் வருது. போலீஸ்காரங்க பாலியல் பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்கும்போது இது நமக்கான ஒரு திருவிழாவில் போய் நம்ம திருடலாம், ஈஸியாக திருடலான்னு அவன் திருட நினைக்கிறான். அந்த இடத்துல எல்லாரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மனோபாவத்தில் இருப்பாங்க. எல்லாம் வாயை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, கூட்டமாக இருக்கும். இது நாம் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு பொருத்தமான இடம் நம்ம நம்பினால தானே அங்கே வரான். அதனால தானே கூட்டம் கூடுற இடத்துல திருட்டு அதிகம் நடக்குது. அதை போல் இந்த சூழலை இது நமக்கான காலம்னு அவர்கள் நம்பி இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் இது நடக்குது. ஒருவேளை என்னுடைய அசம்ஷன் சரியாக இருந்தால் இது குறையாது, இன்னுமே ஏறும். ஏன்னா இவங்களோட போலீஸ், அந்த புது போலீஸ் இருக்கு இல்லையா, அவர்கள் இதை அறிமுகப்படுத்தும் போதே, சிங்கப்பெண் அதிரடிப்படையை அறிமுகப்படுத்தும் போதே அவர் விஜய் தீர்ப்பு எழுதிட்டார். தனி மனித ஒழுக்கம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, அது சரியாகாமல் இதெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு கிட்டத்தட்ட அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த போலீஸ் அவர்கள் பேசும்போதும் அது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறாங்க. இது அடிப்படையிலே தப்பு. போலீஸை வச்சு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. அது என்ன, அது ஒரு குற்றம் நடந்தால் வர வேண்டியது. குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை கண்டுபிடிச்சி பேச முடியாது. இவர்களோட திட்டமிடல், அணுகுமுறை, பொறுப்பின்மை, இது எல்லாத்தையும் விட முக்கியம். பதில் சொல்ல பயந்து ஓடுறாங்க. மீனாட்சி லேக்கி அப்போது ஓடினாங்க இல்லையா, யூனியன் கவர்மெண்ட்டில் கேள்வி கேட்கும்போது, அதே போல் இவங்க கேமரா அந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் ஓடுறாங்க. உங்கள் வீட்டில் நடந்ததான்னு ஒரு மினிஸ்டர் கேட்குறாரு. உன் பிள்ளை நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சீனியர் மினிஸ்டர் கேட்குறாரு. இருக்கிறதுல சீனியர் மினிஸ்டர் கேட்குறாரு, சாப்பிட்ருக்கேன் அப்படின்றாரு. ஒரு மினிஸ்டர் சாப்பிட்ருக்கேங்கிறாரு. அவங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்வதற்கான சூழலே வரலை. வெறுமனே பழி போடுற இந்த செல்ல பிள்ளைகள், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமையான பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஒரு நடத்தை இதை பார்க்கலாம், பேட்டர்னை பார்க்கலாம். சார், நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சிங்கப்பெண் அந்த போலீஸ் படை நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அதில் அவர் இந்த ஸ்கூல் பசங்கள்கிட்ட போய் அந்த சிங்கப்பெண்கள் பேசுகிறாங்க. டே தம்பிகளா, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு, ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், முடியெல்லாம் ஒழுங்காக கட் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுவே பெண் குழந்தைகள்கிட்ட போய் அவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, துப்பட்டா போடணும். அது சிங்கப்பெண்ணோட வேலையா? ஒரு பள்ளிக்கூட குழந்தை துப்பட்டா போடணுமா போட வேண்டாமா அப்படின்றத அதை ரெகுலேட் பண்ணுறது இவங்களோட ஒர்க்கா? அதான் இவங்களோட புரிதல் லெவல் எந்த அளவில் ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்குங்கிறதுக்கானது. இப்போ நேற்று முந்தா நாளில் நடந்த குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, 64 வயசு பாட்டி, இவங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் என்ன பிரச்சனை இருந்து அந்த குற்றவாளி வந்திருக்க முடியும்? இந்த பாலியல் குற்றங்களினுடைய அடிப்படையும் உங்களுக்கு புரியலை. அதை விட முக்கியம் என்னென்னா, அதை ஒரு கருவியாக பயன்படுத்த அவர்களுக்கு தெரிஞ்சதே தவிர இதை நிர்வகிக்க தெரியல.
அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற அளவில் இருந்தது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். அப்பா வந்து ஒரு சப்ளையராக பார்த்தா, அப்பா உடம்பு சரியில்லாத போதெல்லாம் அந்த குழந்தையால அப்பாவை பார்த்துக்க முடியாது. ஏன்னா குழந்தையோட மைண்டில் என்ன இருக்கும், நீ எனக்கு கொண்டு வந்து சேர்க்க பிறந்தவேன்ற எண்ணம் இருக்கும். இந்த சோஷியல் மீடியா அதிகம் பயன்படுத்துகிற குழந்தைகள்கிட்ட 2 முக்கியமான பிரச்சனை இருக்கும். அதோட என்டைட்டில்மெண்ட் டிசார்டர், நன்றி உணர்வு இல்லாத ஒரு இது இருக்குது. 2 இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, நீ எனக்கு சேவை செய்ய பிறந்த, நீ மட்டும் இல்லை உலகமே, நீங்கள்லாம் எனக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அல்லது சும்மாவை கொடுத்த அப்பா நீ செய்ய வேண்டியது எனக்கு கிடமை, நான் உனக்கு நன்றியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பிரச்சனை. இது அதிகம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமையான குழந்தைகள்கிட்ட இது காமனாக இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள், மொபைல் அடிக்டான குழந்தைகள் அல்லது அம்மாக்கள் அல்லது பாட்டிகள் அல்ல அப்பா ரேஞ்சில் இருக்கவங்க, தாத்தா ரேஞ்சில் இருக்கவங்க என்டர்டெயின்மெண்ட் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அது முதல்ல எதை கொல்லும்னா பொறுப்புணர்வை கொல்லும், நன்றி உணர்வை கொல்லும். என்டைட்டில்மெண்ட்டை அதை வந்து அது அதிகமாகும். நீங்கள்லாம் எனக்கு சர்வீஸ் பண்ண பிறந்தவங்க, இது 3மே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது என்ன வரும்னா பழி போடுறது வரும். நீ ஏன் சரியாக படிக்கலை, ஏன்னா அப்பா நல்ல ஸ்கூலில் சேர்க்கல, சரி அந்த ஸ்கூலில் நல்லா படித்த அளவுக்கு நீ ஏன் படிக்கலை, எனக்கு வீட்டில் அதெல்லாம் செஞ்சு தரல, இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த பணக்கார பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தாங்க, எனக்கு எங்கள் அப்பா செஞ்சு தரலன்னு இந்த பழியை போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆவாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த பேட்டர்ன்லாம் அரசின் சார்பாக பேசுகிறவங்கள்ட்ட இருக்கும். ஏன் கரண்ட்டு போகுது, ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க, அதுக்கு இன்னொரு மைண்டில் எப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு தானே, அது பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு கேஸை நடத்துறதுக்கான பொறுப்பு நம்மகிட்ட தானே இருக்குங்கிற அறிவு வேலை செய்யாது. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை, நீண்ட லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்காது இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன். நீங்கள் எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், எங்கே வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க, களத்தில் பிரச்சாரம் பண்ணாங்களா. நான் நேரில் பல ஊரில் பார்த்தேன், ஒரு ஆட்டோ ஓடும், 4 பேர் சாயங்காலத்தில் விசில் அடிச்சுட்டு போவாங்க, வசதி இருக்கிற வேட்பாளர்கள்ட்ட. ஒரு ஆட்டோவில் அந்த பாட்டு ஓடிட்டுருக்கும், 4 பாட்டு ஓடிட்டுருக்கும். முழுக்க இந்த பிரச்சாரம் முழுக்கவே அவர்களுக்கு சோஷியல் மீடியாவில் நடந்தது. ஸோ அது வந்து யார்கிட்ட போய் சேருதுன்னா, சோஷியல் மீடியாவுக்கு அதிகம் அடிக்ட் ஆனவங்கள்ட்ட போய் சேருது. அவர்களுக்கு ஒரு எக்கோ சாம்பர் உருவாகுது, ஓ நாடே ஏதோ மோசமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு இருக்குது அவங்களுக்கு. இது அது இன்னொரு விஷயம். சோஷியல் மீடியா செய்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அது நன்றி உணர்வை கொண்டுட்டு அது எக்ஸைட்மெண்ட்டை நோக்கி, பரவசத்தை நோக்கி ஓட வைக்கும். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, அந்த பக்கம் போகும். அதனால தான் அவங்க நிறைய வார்த்தை இந்த சேஞ்சை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் 2 கேள்விக்கு மேலே அவங்கள்ட்ட உரையாடவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஆதரிச்சு அவங்கள்ட்ட 2 கேள்வி தான். அவங்க சார்ஜ் மட்டும்தான் பண்ணுறாங்க. சரியில்லை, என்ன சரியில்லை அதெல்லாம் தெரியாது. மாற்றம் வேணும், மாற்றம் வந்தால் என்ன செய்வாங்க அதெல்லாம் தெரியாது. அண்ணா வந்தால் நல்லது செய்வார். இந்த 2-3 பாயிண்ட்டுக்குள்ளே அவங்கள வந்து நெருக்குனாங்க. இது ஒரு விதமான போதைப்பொருள் சப்ளை மாதிரியான ஒன்று. அவர்களுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு 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 கற்பனையான ஒரு உலகை அவர்கள் உருவாக்குறாங்க. அதுதான் இருக்குன்னு நம்பினாங்க. அந்த ஈமுக்கோழி, காந்தப்படுக்கை, அந்த மாதிரி இது ஒரு ஸ்கேம். அதெல்லாம் எப்படி உள்ளே போனாங்க, அதுக்கு டேட்டா ஏதாவது இருக்கா? இந்த ஈமுக்கோழினால் லாபம் வரும்னு எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் கிடையாது. உலகத்தில் எங்கேயும் அதோட கறி 1500 ரூபாய்க்கு விலை போனதாக கிடையாது. அதோட ரெக்க பல லட்சம் போகுங்கிறது யாருக்குமே அது தெரியாது. ஆனால் அந்த 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 கவர்ச்சிகரமான விளம்பரம் இருக்குல்ல, நம்பினான்ல. எகெயின் நான் திரும்ப ஒரே இதுக்கு வர்றேன். இந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷனோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா தோழர், நீங்கள் ஒரு அறிவியலை 60 செகண்டில் கற்றுத்தர முடியாது. அதுக்கு அரை மணி நேரமாவது வேணும். ஒரு எளிமையான அறிவியல் கருதுகோள் ஒன்றை நீங்கள் சொல்லித்தரத்துக்கு ஒரு அரை மணி நேரமாவது வேணும், இன்னும் கூடுதலாகவே ஆகலாம். ஆனால் ஒரு கான்ஸ்பைரசி தியரியை 60 செகண்டில் நீங்கள் சொல்லிடலாம். ஒரு அவதூறை 60 செகண்டில் சொல்லிடலாம். ஒரு நேர்மையான விளக்கத்தை 60 செகண்டில் உங்களால் சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் சரியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு வேலையை செய்கிறவங்களால அந்த 60 செகண்டு சண்டை களத்தில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களால எல்லாமே செய்ய முடியும். ஒரு அவதூறு, பொய், எதுவுமே வெறும் கேள்வி, இது மட்டுமே ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறது, பிச்சுட்டு வந்தது. அது வெள்ளம் அணை உடைஞ்சு வர்ற மாதிரியானது வந்தது. அது கூட சண்டையிடுவதுங்கிறது, அதான் அவதூறுக்கு முன்னால் உண்மை சண்டையிடுறது, அது கொஞ்சம் டைம் வேணும். ஆனால் இங்கு பயிற்றுவிக்கப்பட்டது, எல்லாரையும் நான் சொல்லலை, இதில் இருந்த மெஜாரிட்டி பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் 60 செகண்டுக்கு மேலே, அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அவர்களுக்கு 60 செகண்டுக்கு மேலே இருக்காது. அவங்கக்கிட்ட உண்மையை விளக்குவதுங்கிறது ரொம்ப சிரமம். அந்த இடம் தான் இவர்கள் மேலே ஏறி வந்ததுக்கான ஒரு இடம். இப்படி ஒரு ஜெனரேஷன் உருவாகிறது சோசியல் மீடியா தான் காரணமா, அல்லது வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இப்படி ஒரு ஜெனரேஷன் இருக்குது, இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத மற்ற கட்சிகளை விட டிவிகே காரங்க ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை அப்படின்னு நான் கருதலை. ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தம், இந்த தலைமுறை மட்டும் இந்த பொழுதுபோக்கு அடிமைத்தனத்திற்கு விழுந்துட்டாங்கன்னு தயவு செஞ்சு நம்பிட வேணாம். இதுக்கு முந்தைய தலைமுறை, அதற்கு முந்தைய தலைமுறை இருக்குது. அது எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தே சொல்லலாம். இன்னொன்று இப்போ இருக்கிற அது அந்த எண்ணம் இருப்பவர்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த யூனிவர்ஸ் 25ன்னு ஒரு ரிசர்ச் ஒன்று நடந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அமெரிக்காவில் 1968 ஒரு 4 வருஷம் நடந்தது. ஒரு ரொம்ப வசதியான ஒரு வாழ்விடம் எலிகளுக்கு
4000 எலிங்க ரொம்ப சௌரியமாக வாழ்கிறதுக்கான ஒரு செட்டப். அதில் ரொம்ப சரியான டெம்பரேச்சர், ரொம்ப வேண்டிய அளவு உணவு, வேண்டிய அளவு நல்ல தண்ணி, இன்ஃபெக்ஷன் இல்லாமல், அதை வேட்டையாடுகிற மிருகங்கள் இல்லாமல், ஈவன் அந்த எலிகள் கூடு கட்டுறதுக்கு வேண்டிய மெட்டீரியல் கூட அந்த இடத்துல இருந்துச்சு. கஷ்டப்படாமல் அவர்கள் வாழலாம். ஒவ்வொரு 55 நாளுக்கும் இந்த எலிகளோட எண்ணிக்கை 2 மடங்காகுது. 4 எலி 8 எலியாவது, 8 16 எலியாவது. இந்த வேகம் வந்து ரொம்ப அதீதமாக போகுது. 2200 வரைக்கும் கட 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 கடன்னு மேலே ஏறுது. அதன் பிறகு அந்த அந்த குழுக்களில் ஒரு நடத்தை மாற்றம் வருது. பல்வேறு குழுக்களாக அவங்க பிரிகிறாங்க. சண்டைக்கார எலிகள், இப்போ எல்லாத்துக்கும் வம்பு இழுத்து சண்டை போட்டு தகராறு பண்ணுற எலிகள், சோம்பேறி எலிகள், பாலியல் நடத்தையில் ஆர்வம் காட்டாத எலிகள், இப்படின்னு ஒரு 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 செக்ஷனாக பிரியுது. தன்னை அழகுபடுத்திக்கிற சும்மா இருக்கிற எலிகள், அவ்வளவுதான். இந்த அழகுபடுத்திக்கிற எலிகளை கைப்பற்றுவதற்கு சண்டைக்கார எலிகள்னு ஒரு 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 குழப்பம் வருது. காமனாக இருக்கிறது என்னென்னா, இவங்க இதில் குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஆர்வம் காட்டல. ஒரு 2600 எலி வரும்போது கடைசி எலிக்குட்டி பிறக்குது, அத்தோட சரி. அதன் பிறகு இந்த நடத்தை மாற்றத்தினால ஒன்று அடிச்சுக்கிட்டு அந்த இதே அழிஞ்சு போகுது. கடைசியாக அதன் பிறகு இதே பிறகு ஒரு 4 வருஷத்தில் மொத்தமாகவே இந்த இது வந்து அழிஞ்சிருது. அதை ஒரு வரியில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, பிஹேவியரல் சிங்க்னு சொல்கிறாங்க. நடத்தை வீழ்ச்சின்னு வச்சுக்கலாம் தமிழ். அது சரியான மொழிபெயர்ப்பான்னு தெரியல. அதாவது எல்லாமே கிடைக்கும்போது நியாயமாக இருக்கிறதுக்கும் பொறுப்பாக இருக்கிறதுக்குமான தேவை அங்கே இல்லாமல் போகுது. குழந்தை வளர்க்கிறதுங்கிறது ஒரு பொறுப்பு, அது ஒரு கூடுதல் கடமை. அந்த நெருக்கடியெல்லாம் இல்லைங்கும்போது, கம்ஃபர்ட் நிறைய இருக்குங்கும்போது, நான் எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சுமையை, நான் இது வரைக்கும் கஷ்டப்படாமல் வளர்ந்துட்டேன், இதுக்கு மேலே நான் ஏன் ஒரு கஷ்டத்தை எடுக்கணும்? அதில் ஒரு செக்ஷன் தான் கஷ்டப்படாமல் வளர்ந்துட்டேன், எனக்கு போர் அடிக்குது, நான் போய் சண்டை போடுறேன், இப்படி வந்தது. ஆனால் இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டடி. அதை எப்படி நியாயப்படுத்தினாங்க, மனிதர்களுக்கு இது ஏன் பொருந்தாதுன்னு நியாயப்படுத்தினாங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, தர்க்க ரீதியான அறிவு இருக்குது. எது ஒன்றையும் முன்பு, எதிர்காலம், கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்கால தேவை, அடுத்தவர்களினுடைய அடுத்தவங்களையும் பொருட்படுத்தி நாம் ஒரு முடிவெடுப்போம். அதனால் மனிதர்களுக்கு இது பொருந்தாதுன்னாங்க. பட் எங்கே இந்த ஓட்டை விழுந்துச்சுன்னா, இந்த யூனிவர்ஸ் 25 தான் திரும்ப வருதுன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். இது ஏன் மனிதர்களுக்கு இப்போ வருதுன்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ இதை வந்து தர்க்கபூர்வமாக உங்களை உணர்வுபூர்வமாக தூண்டணுன்னா லிம்பிக் சிஸ்டம் வேலை செய்யும். அதான் அடிப்படை மூளை. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுங்கிறது கொஞ்சம் நிதானமானது. அது இப்போ இந்த 60 செகண்டில் எல்லாத்தையும் வீடியோ பார்க்குறது, எதில் நிதானமாக ஊன்றி ஒரு செய்தியை கவனிக்காத இயல்பு என்ன ஆகுதுன்னா, நேச்சுரலி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸினுடைய டாமினன்ஸை குறைக்குது. மூளை அதில் வந்து அது முடிவெடுக்கிறதுல அதற்கு இருக்கிற அதிகாரத்தை குறைச்சி உணர்வுகள் நம்முடைய தர்க்க அறிவை கட்டுப்படுத்துது. உணர்வுபூர்வமாக செயல்படும் போது என்ன ஆகும், அப்போ நம்ம நாளைக்கு இதனால் கேடுனாலும் ஒரு குடிகாரன், நான் நம்முடைய அடுத்த மாதத்து என்னோடய குழந்தையோட சாப்பாட்டை பறித்து நான் குடிக்கிறேன்னு இப்போ யோசிப்பானா? ஏன்னா அந்த அடிமைத்தனம், அந்த உணர்வு அவங்கள என்ன செய்யும்னா, அவங்களோட தர்க்க அறிவை காலி பண்ணும். அப்புறம் பார்த்துக்கலாம். அதே தான் இங்கே நடக்குது. மனிதர்கள் அந்த பிஹேவியரல் சிங்க் வந்து எலிகளுக்கு நடந்த அளவுக்கு வரல. ஆனால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுங்கிற நம்மளை காப்பாற்ற வச்சுருந்த ஒரு சிஸ்டம் இந்த இன்டர்நெட், இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்லையும் என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன்லையும் ஓவர் சப்ளை ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, இந்த தர்க்க அறிவு அடிபட்டு போகுது. அப்போ என்ன பண்ண முடியும்? இப்படி தான் உணர்ச்சி வசம். இதுதான் குற்றங்களுக்கு பின்னால் இருக்கிறதும். என்னுடைய இது ஒருவேளை நான் இதை வந்து நான் 100% என்னோடய ஆர்கியூமெண்ட் சரின்னு சொல்லலை. ஒருவேளை என்னுடைய ஆர்கியூமெண்ட் 30% இல்லை 20% சரியாக இருந்தாலும் இந்த குற்ற நடத்தை இன்னுமேயும் அதிகரிக்கும். ஏன்னா அவங்களுக்கு இல்லை, அவங்க ஒரு என்ஜாய் பண்ணாங்க, விசில் அடித்தாங்க, ஒரு இது வரணும்னு நினச்சாங்க, அவங்க எதிர்பார்ப்புக்கு மாறாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட் பார்த்தா சோசியல் மீடியாவை கையாண்ட விதத்தில் பிஜேபி ஒரு மெத்தட், நம்ம முதலாக அரசியல் தளத்தில் அதைத்தான் பார்த்தோம். பிஜேபி எடுத்து அந்த மாடலை முன் வச்சாங்க. அதே மாடலை தமிழ்நாட்டில் டிவிக்கே முன் வச்சுருக்காங்க. அதாவது வெறுப்பு பிரச்சாரம், ஒருத்தரை குறி வச்சு தாக்குறது அப்படின்னு ஒத்துக்கலாமா? ஆமாம், அதே மாடல் தான். பட் இவங்க வந்து பிஜேபி எடுத்துக்கிட்ட பயணித்த பாதை வேறு, இது வேறு. இவங்க சினிமாவை ஓட வைக்கிறதுக்கும், அவங்க நடிகர் விஜயை ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாராக காட்டுறதுக்கும் பயன்படுத்தின அதே மெத்தடாலஜி எவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக 7-8 வருஷமா இவங்க வந்து இந்த சினிமாவை வாட்ஸ்அப் குரூப் வழியாகவும் குழந்தைகள் வழியாக சினிமாவை பிரச்சாரம் பண்ணுறதும். நீங்கள் ரீல்ஸை பார்க்குற குழந்தைங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி காட்சி வரும்போது விஜய் படத்தை கூட்டிகிட்டு போகணுன்னு குழந்தை அடம் பிடிக்கும். அதே தான் ஓட்டு போடுன்னு குழந்தை அடம் பிடிக்கிறதுக்கும். அது குழந்தைக்கு சொன்னதுனாலன்றது ஒரு சின்ன நம்பராக இருக்கலாம். இவங்களுக்கு அந்த குழந்தைகள் ஒரு சாக்காக இருக்கும். பட் அதே அளவுக்கு தானே, அதே இன்டெலிஜென்ஸோடு தான் இவங்களும் செயல்பட்டுருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ் வழியாக இதை வந்து இது ஒரு செஞ்சே ஆக வேண்டிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு.
நாம் இது வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி ஒரு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்ததுன்னா சம்மரில் அது போயே ஆகணும்னு குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க. அதை போல் இந்த இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக குழந்தைகளை பயன்படுத்துறது அவங்களோட வழக்கத்தில் இருந்தது. அதை ஒரு அட்டம்ப்டாக தான் எடுத்தாங்க. இது ஜெயிக்குன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும்லாம் சொல்ல முடியாது. இந்த வழியாக நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு எடுத்திருக்காங்க. அது அவங்க நினைச்சதுக்கு மாறான ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கு. இதை கண்டினியூ பண்ண முடியுமா? இப்போ அவங்க முன்னாடி எதிர்க்கட்சியாக இருந்தாங்க, பயன்படுத்தினாங்க, ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. இப்போ திமுக எதிர்க்கட்சி. இதை வந்து டிவிக்கே இப்போ பயன்படுத்த முடியுமா? இல்லை, இப்போ தான் இது எந்த சூழல் அவர்களுக்கு சாதகமாக இருந்துச்சோ இனி அவங்க அதை சாதகமாக பயன்படுத்த முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியா எப்போதுமே நெகட்டிவிட்டிக்கு அதிகம் ரியாக்ட் பண்ணுற ஒரு இடம். ஓகே, நான் உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நான் பேசுனேன்னா அதுக்கு கொஞ்சம் லைக் வரலாம். பார்க்க மாட்டாங்க. இல்லை, பார்க்குறவங்களும் கூட நம்ம 2 பேருக்கும் பொருத்தமானவங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன நம்புறவங்க, உங்களை தெரிஞ்சவங்க அப்படின்றவங்க எல்லாரும் லைக் பண்ணலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு அங்கே வேலை இல்லை. ரொம்ப குறைவான என்கேஜ்மெண்ட் தான் இருக்கும். ஆனால் ஒருத்தரை திட்டி நான் பதிவு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஆமாம் அப்படி தான் திட்டு, ஏன்டா எங்கால திட்டுற அப்படின்னு ஆதரவாளர்களும் உள்ளே வருவாங்க, எதிர்ப்பாளர்களும் உள்ளே வருவாங்க, பொழுது போகாதவனும் உள்ளே வருவாங்கும் போது இந்த என்கேஜ்மெண்ட் அதிகமாகும். இதோட அல்காரிதமே என்ன செய்யும்னா நெகட்டிவான செய்திகளை மேலே கொண்டு வரும், ப்ரொமோட் பண்ணி விடும். அப்படி இந்த அல்காரிதமே அதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குங்கும்போது மனிதர்களும் அதற்கு டியூன் பண்ணிட்டாங்கங்கும்போது, இப்போ ஒரு அண்ணன் கருப்பு கோட்டு போட்டார், தானே காரை ஓட்டினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு 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 பிரம்மாண்ட இது கிடைக்காது. அப்போது நெகட்டிவாக அதனால தான் நீங்கள் யாரெல்லாம் இவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ, இதில் இன்னொரு ஒர்க் அவுட் ஆகிருக்கிற இன்னொன்று என்னென்னா, அவர்கள் அந்த இண்டிபெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸை நிறைய யூஸ் பண்ணாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஹையர் பண்ணி தான் பண்ணி. நீங்கள் அதோட வீரியம் என்னென்னு தெரியணும்னா, புடவை கட்டுறது குறைஞ்சு போன காலத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் புடவை வியாபாரம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுறாங்க. ஜேன்னு கூட்டம் இருக்குது. அது புடவை வாங்கணுங்கிறதில்ல, அது ஒரு ஈவெண்ட் நடக்குது, நான் அந்த இடத்த அட்டன் பண்ணிடணும். அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. இதை நான் இப்போ விட்டுட்டேன்னா நாளைக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இப்போ பொதுவாக உண்டு எல்லாருக்கும். ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா இந்த வாய்ப்பு நாளைக்கு எனக்கு கிடைக்காது. விளம்பரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இன்னும் 24 hours தான், நாளையோடு அது முடிஞ்சிடும். இந்த ஸ்டாக் போய்கிட்டே இருக்குது. இந்த புடவை வேணுமா வேணாமா, ஒர்த்தா குவாலிட்டியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு புடவை கடையில் அது சைக்காலஜி எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஒரு புடவை கடையில் ஆம்பளைங்க ரொம்ப குறைவான நேரம் தான் துணி கடைகளில் செலவு பண்ணுறாங்க, பெண்கள் ரொம்ப அதிகமாக செலவு, அது வழக்கமானது. அந்த சந்தேகம் இருக்கும், முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த உளவியலை இன்ஸ்டாகிராம் எப்படி மாற்றிருக்குன்னு சொன்னால், ஒரு லேடி புடவை போட்டு காட்டி இந்த ஸ்டாக்கு காலி ஆகிட்டு இருக்குன்னா வேணுமா வேணாமான்னு புக் பண்ணிடுறாங்க. டாக்டரை இங்கேருந்து தேர்வு செய்கிறாங்க, ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸை இங்கேருந்து தேர்வு செய்கிறாங்க, வக்கீல்களை இன்ஸ்டாகிராம்லேருந்து தேர்வு செய்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டை கேர்ள் ஃப்ரெண்டை இன்ஸ்டாகிராம்லேருந்து தேர்வு செய்கிறாங்கும் போது இந்த இடம் ரொம்ப சுலபம், எல்லாத்தையும் தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு கல்யாண வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆர்டர் தேவை அப்படின்னாலும் அதை இன்ஸ்டாவில் ஈஸியாக கிடச்சிடுது இல்லையா? ஈஸி, அவங்கள வந்து யோசிக்க வைக்காமல் அது முடிவெடுக்க வைக்குது. இந்த செயல்பாடு நடக்குது. நெகட்டிவிட்டி தான் வருங்கும்போது இவங்களை ப்ரமோட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இப்போ என்னென்னா, ஆதரிச்சா வியூஸ் குறைஞ்சிரும். இப்போ ஆதரிச்சா வியூஸ் குறையும். கேள்வி கேட்பான், கமெண்ட்டில் வந்து கேள்வி கேட்பான். கேள்வி கேட்குறவன்ட்டு ஏதாவது ஏடாகூடமாக பேசுனா சப்ஸ்கிரிப்ஷன் குறையும். சப்ஸ்கிரிப்ஷன் தான் அவங்களுக்கு ஆக்சிஜனே. அதுதான், சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிச்சுன்னா உடனே மன்னிப்பு கேட்டு அடுத்ததுக்கு போவாங்க. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரெல்லாம் இந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு ரீல்ஸ் போட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இப்போ வந்து என்னென்னா ஈரான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எல்லா வேலையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டு அரசியலை அப்படியே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒருத்தர் போய் கோயிலில் சத்தியம் பண்ணுறாரு. நான் சொல்கிறது பொய்யா இருந்தா, ஆமாம் 2 பேரும், ஆமாம் வீட்டுக்காரர் மட்டும் சொல்கிறாரு, நான் சொன்னது உண்மையாக இருந்தால் என்ன கடவுள் விட்டுருட்டாங்க, நான் பொய்யா இருந்தால் சாமியாக என்ன கண்ணை குத்துறேன். சாமி கண்ணை குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா 50 வருஷத்தில் என்னென்னமோ நடந்திருக்கும். நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிறது தான் மனித இனத்தினுடைய அது. இப்போ வெறுமனே கும்பிட்டுட்டு மட்டும் இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்கிறதா நம்ம கண்ட வரலாறு. இவர் சாமியை போட்டு இருக்கிறது இன்னமும் ஈவன் தன்னுடைய அழுகையை கூட கண்டென்ட்டாக மாத்திர இவங்க ஆதரித்து இப்போ வந்து என்ன செய்யறதுன்னு கையை பேசிட்டு நிற்கிறாங்க. இனி இந்த போக்கு தீவிரமாகும். அடுத்த பிரச்சனை என்னென்னா, இந்த குரூப் இருக்குல்ல, பொறுப்பற்ற இந்த அடிக்டில் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் பத்தாது. இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க, வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகளை, நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இனிமே இவர்கள் பரவசத்துக்கான கண்டென்ட் இல்லை. பரவசத்தை என்ன பண்ணாங்க, ரோட்டில் தானே நேரில் நேற்று பார்க்குறேன், பெரம்பூரில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து மண்டையில் ரத்தம் வந்துட்டுருக்கு. ஆம்புலன்ஸில் ஏற மாட்டேன்னு தகராறு பண்ணுறாரு. இந்த பிரச்சனையை பார்த்து போலீஸ்காரர் வீடியோ எடுக்கிறாரு, ரத்தத்தை எடுத்து போலீஸ் மேலே தெளிக்கிறார் அந்த பையன். அது ஒரு வேர்ஸ்ட் சுச்சுவேஷனில் கூட நான் இதுக்கு வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷனை தான் குற்றம் சாட்டுவேன். போதையில் இருக்க மாதிரி தெரில பையன். அவங்க எது ஒன்றிலும் ஒரு கண்டென்ட் ஆக்குற ஒரு கலாச்சார பண்பு பத்தலை, பரவசம் பத்தலை, நிஜ வாழ்க்கையில் பரவசம் பத்தலை. இப்போ எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல. நீங்கள் ஒரு 200 வருஷம் முன்னாடி
குழந்தைகளோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சாப்பாட்டுக்கு கஷ்டம், அதுக்கு சண்டை போட்டுக்கணும், அதிகபட்சம் குழந்தைங்களோட விளையாடுவாங்க. ஊட்டச்சத்தே இருந்திருக்காது. 12 வயசுல இருந்து நீங்கள் 20 வயசுக்கு மேலே வாழ்கிறதுக்கான ஸ்கில்ஸை 12 வயசில் நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். இப்போ நம்ம என்ன இப்போ இந்த தலைமுறை, உலகம் முழுக்கவே சொல்கிறேன், இந்த தலைமுறைக்கு இருக்கிற ஒரு பெரிய சாபமும் வரமும் என்னன்னு சொன்னால், அவர்கள் இதற்காகலாம் கஷ்டப்பட தேவையில்லை, வெறுமனே படித்தா போதும். ஆனால் சூழல் வந்து என்ன, எதை படிக்கிறதுன்னு ஒரு குழப்பம். அண்ட் அந்த நிதானமாக ஊன்றி வாசிக்கிறது வந்து இப்போ வாசித்தல்ங்கிறது இந்த தலைமுறைங்கிறதுல பிரச்சனைக்கு வர்றேன். வாசித்தல்ங்கிறது அது ஒரு சுமையாக இருக்குது. நீங்கள் ரேண்டமாக எந்த ஸ்கூலை வேணால் எடுத்துங்க. ஒரு சில பள்ளிகள், அதாவது வகுப்புக்கு 12 பேரை வச்சு நடத்துகிற ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் பள்ளிகளை தவிர்த்துட்டு மீதி எல்லா இடத்திலும் போய் நல்லா படிக்கிற ஒரு 10 பேரை எடுத்து ஒரு பக்கத்தை வாசிக்க வைங்க. எவ்வளவு பேரால் நிதானமாக ஒரு கஷ்டம் இல்லாமல் அதை ஒரு சாதாரண ஒரு செயல் மாதிரி அவங்க செய்கிறாங்கன்னு பாருங்கள். பல்லு விளக்குற மாதிரி அல்லது குளிக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு வேலையாக எத்தனை பேரால் வாசிக்க முடியுதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவதுங்கிறது இப்போ ரொம்ப கடினமாக இருக்குது, தேவையில்லாததாக இருக்குது. அப்படி அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன ஆகும், ரிஸ்க்கை நம்மளால் அசஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே நான் பேசுகிறது இனிமேல் நம்ம சந்திக்க போகிற பிரச்சனையா. இதை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப பொறுப்பான ஒரு 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 கவர்னன்ஸ் நடக்க வேண்டிய நேரத்தில் பொறுப்பெடுத்துக்காமல் பழி போடுற ஒரு டீம் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வர சிஎம்கிட்டேருந்து பதில் வரல. ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. நேற்று இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சினிமா பார்க்குறது நீங்கள் நான் எல்லோரும் செய்வோம். ஒரு முதல்வர் சினிமா பார்க்குறத 15 நாள் பிரச்சனையாக வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க இதற்கு முன்பு. இப்போ நேற்றுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரே நாள். நேற்று காலையிலே 5 குற்றச்சாட்டு வந்தாச்சு. 12ன்னு இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. நான் அதை கவனிக்கல, நான் 5 தான் பார்த்தேன். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும் போது நேற்று முதல்வர் குறித்து வந்த செய்தி என்னென்னா, ஒரு 4-5 நடிகர்களை பார்த்துருக்கேன். சிம்பு, சிம்ரன், ஆமாம், சிம்பு, சிலம்பரசன், அப்புறம் யாரோ இன்னொரு நடிகர், ஆமாம், ஷாம் நினைக்கிறேன், ஆமாம், இவங்களெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பொறுப்பெடுத்துக்க வேண்டிய தேவையே இல்லையே. அப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து அது தன்னை போல தான் இருக்கும்னு சொன்னால், இந்த குற்ற மனோபாவம் இருக்கிறவர்களுக்கு நாளைக்கு தானே நடக்கும். இந்த ஜென்ரேஷனை, அதாவது அவர்களுடைய துவக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும், தன்னுடைய கட்சியினரை நெறிப்படுத்துவதற்கான எந்த எஃபர்ட்டும் அவங்க போடவே இல்லை. மதுரை மாநாட்டில் ஒரே ஒரு லைன் இருந்தது, நாம் பொறுப்பானவர்கள்னு நிரூபிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அது ஒன்று தான் அவங்களுடைய கட்சி வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்ட ஒரு டிசிப்ளினுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போது நெறிப்படுத்தவே இல்லை. நீங்கள் இப்போ 5வது வரைக்கும் பிள்ளைய வந்து படிக்க புக்கே எடுக்க விடாமல் பண்ணிவிட்டு 6வதுல போய் அதை டிசிப்ளின் கொண்டு வர முடியாதுல்ல. இப்போ இவங்களை வந்து எப்படி இது கொண்டு வர போகிறீங்க? டிவிகேயினர் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் மட்டும் எக்கச்சக்கமாக வருது. டிரைவரை வெட்டின கேஸ்லேருந்து கடைக்கு வந்த பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிட்டு அவர்களை மற்றவர்களுக்கு சப்ளை பண்ண கேஸ்லேருந்து, கர்ப்பிணி ஒருவருக்கு இது கொடுத்ததுலேருந்து, கூட காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்கிட்ட அவங்கள ப்ரைவேட்டான புகைப்படங்களை எடுத்து மிரட்டினதுலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்குது குற்றச்சாட்டு. இவங்களை எப்படி நீங்கள் டிசிப்ளின் பண்ண போகிறீங்க? இதுதான் பெரும் சவாலாக இருக்க போது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும். ஜனநாயகத்தினுடைய பெரிய சிக்கலே 35 பேரினுடைய நல்ல முடிவுக்கு 100 பேர் அனுபவிக்கலாம், 35 பேரினுடைய மோசமான முடிவுக்கும் அதனுடைய விளைவுகளை 100 பேரையும் சந்திக்கணும். வாக்களித்த மக்களுக்கு தங்களோட தொகுதி எம்எல்ஏக்கள் யார் அப்படின்றது தெரியல. 108 தொகுதியிலையும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஒரு சில தொகுதிகளில் வேணால் தெரியுமா இருக்கும், வில்லிவாக்கம், பெரம்பூர் போன்ற தொகுதிகளில் தெரியுமா இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியல. எம்எல்ஏக்களை தெரியல அப்படின்னா பரவாயில்ல, மினிஸ்டர்ஸ் யாருன்னு பொதுமக்களுக்கு வந்து தெரியல. அப்போ மினிஸ்டர்ஸ் நாங்கள் யார் அப்படின்னு காமிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி மினிஸ்டர்ஸுக்கு இருக்குது. கீர்த்தனா அப்படின்னா அவங்க தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு அவங்களோட இன்ஸ்டா வியூவர்ஸுக்கே சொல்ல வேண்டியிருக்கு, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்க தொடர்ச்சியாக ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போட ஆரம்பித்ததை பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, கனிம வளத்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் ரீல்ஸ் போடுறாரு. இப்படி எல்லா அமைச்சர்களும் போட்டி போட்டு ரீல்ஸ் போடுறாங்கல்ல. இதுக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் இல்லை, இது என்ன மாதிரி பின்விளைவுகளை உருவாக்கும்? இல்லை, அது அவங்க எந்த இடத்தில் அவங்க எதன் வழியாக மக்களை அணுக முடியும்னு நம்புகிறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. எது செஞ்சால் நமக்கு ஆதரவு கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. வேலை நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை கண்டென்ட்டை தேர்த்துறதும் அரசு நிர்வாகம் நடத்துறதும் வேறு. நீங்கள் ஒரு நீண்ட உரை ஒன்று பேசுகிறீங்க, அதில் ஒரு 2 வீடியோவை கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா வேறு விஷயம். போகும்போதே அதே உள்நோக்கத்தோட காலர் மைக்கோட 2-3 பேர் போகிறாங்க, ட்ரெஸ் பண்ணுற மாதிரி, ட்ரோனோட போகிறாங்க. அவங்க காரில் ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டரே இருக்கிறார் போகும்போது. இந்த கண்டென்ட்டை எடுத்தால் போதுங்கிற அளவில் இருக்காங்க. அந்த அளவு போதுன்றது தான் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஜெயலலிதா
பீரியடில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஒரு பெரிய ஏதாவது வேலை செஞ்சால் நம்ம மாட்டிக்குவோங்கிற பயம் இருக்கும். ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணி மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுனால எதையும் கண்டுக்காமல் செக்ரட்டரி லெவலில் மட்டும்தான் அரசாங்கம் நடக்கும். அவங்களோட தேவை அதானே. இங்கேயும் அதே தான். இங்கே ரீல்ஸ் போடுற அளவுக்கு இருந்தால் போதும், அல்லது நம்முடைய ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்கு இது ஒன்று போதுங்கிறது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதுதானே செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அதுதான் இப்போ செய்ய முடியும். ஒரு இந்த யமகா திருடுறவங்க யமகாவே தான் திருடுவாங்க. இந்த வரலாறில் பார்த்தோம்னா அது சில பழக்கமானது. நான் திருடுனா உதாரணத்துக்கு சொல்கிறேன். மற்றதுலேயுமே சரி, நான் ஒரு பாதையை பயன்படுத்திட்டேன்னா அது அந்த நியூரல் பாத்வேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆடிட்டோரியத்தில் போய் உட்கார்றீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்த பிறகு அந்த சீட்டில் தான் உட்கார விரும்புவீங்க. ஒரு ரெஸ்ட் ரூமை பயன்படுத்துறீங்கன்னா அதே தான் திரும்ப பயன்படும். மூளை வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒன்றையும் தேட முயற்சி பண்ணாது, ஒரு பாத்வே கிரியேட் பண்ணிடும். இவங்க அதற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு பெரிய பிரச்சனை, வேறு ஒரு ஸ்கில் இருந்து, ஒரு நிர்வாகத்து திறமை இருந்து, பேச்சு திறமை இருந்து, மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு திறமை இருந்து, இதெல்லாம் இருந்ததுன்னா அதை நான் காட்டலாம். நிர்வாகத்தில் அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு விஷயத்தை புது பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு சாயங்காலம் பாலிடிக்ஸை சாயங்காலம் 6 மணிக்கு பேசலான்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க. ஒரு கேமரா ஓடிட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து நீ சாப்பிட்ருக்கப்பா நான் சாப்பிடலன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இவங்க இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணால் அது வீக் ஆகிடுது. கடைசியாக எது காப்பாற்றக்கூடியது எது? ஒரு ரீல்ஸ் தான். அதனால் அவங்க அந்த இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வச்சுக்கிட்டெல்லாம் அவங்க வஞ்சனை பண்ணல, அதுதான் தெரியும், அதனால் அதை செய்கிறாங்க. இனிமேல் கற்றுக்குவாங்களான்னா மக்களுடைய ப்ரெஷர்லேருந்து தான் அதை கற்றுக்க முடியும். நீ பதில் சொல்லு அப்படிங்கிற நெருக்கடியை கொடுத்தால் ஒழிய அவர்கள் மீண்டும் ஒரு ரீல்ஸை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.